அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் தீமைகள் நம்மை அண்டாதிருக்க ஒரே ஒரு வழி உள்ளது. அது என்ன, அது எவ்வாறு என்று சிந்திப்போம். பொதுவாக நாம் செய்யும் நல்வினை தீவினையின் பயன்கள் தவறாமல் நம்மை வந்தடையும். அதாவது அவரவர் செய்யும் வினையின் பயன்கள் அவரவரை பிறவிகள் தோறும் தவறாமல் தொடர்ந்து சென்றடையும் என்று அறிதல் வேண்டும். மேலும் ஒருவர் செய்யும் வினையின் பயன் இன்னொருவரை சென்று சேராது, செய்கின்ற அவரை மட்டுமே சென்றடையும் என்பதையும் சத்தியமாக அறிதல் வேண்டும். இது எப்படி எனில், தீதும் நன்றும் பிறதர வாரா என்னும் கோட்பாட்டின்படி எனவும் அறிய வேண்டும். இதையே பெரியோர்கள், அறிஞர்கள், ஞானிகள் பலரும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். தெய்வப் புலவர் வள்ளுவப் பெருமகனாரும் ஊழ் பற்றி பல குறட்பாக்களை அருளியுள்ளார்கள். எனவே இதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. தவிரவும் இது குறித்து ஆழ்ந்து சிந்தித்தால் அவரவர் அவர் அனுபவத்திலும் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் செய்த நல்வினையின் பயன்கள் நமக்கு நன்மைகளாய் வந்து சேரும். அதனால் இன்பம் அடைகின்றோம். நன்று. நாம் செய்த தீவினைகள் தீவினையின் பயன்கள் நம்மை வந்து அடையும் போது துன்பப்படுகின்றோம். அவற்றை தாங்க முடியாத போது மீளாத துயரில் ஆழ்கின்றோம். இவ்வாறு ஊழ்வகையால் நாம் செய்த தீவினையின் பயன்கள் நம்மை அண்டாதிருக்க, அதாவது நம்மை வந்து சேராமல் இருக்க ஒரே ஒரு வழி உண்டு. அது என்ன என்றால், பசித்த ஏழைகளுக்கு பசி ஆற்றுவித்தல் என்னும் ஜீவகாருண்ய அனுசரிப்பே என்று திருவருட்பிரகாச வள்ளல் பெருமகனார் அவர்கள் தாம் அருளிய திருவருட்பாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் உரைநடை பகுதியில் மிக விரிவாக விளக்கியுள்ளார்கள். அதை மற்றவர்களின் சொற்பொழிவுகள், விளக்க உரைகள் மூலம் அறிவதை விட வள்ளல் பெருமானாரின் வாசகங்களை
நேரிடையாக அவரவர் படித்து தெளிதல் நலம். ஒருவேளை அவ்வாறு படிக்க இயலாதவர்கள் ஜீவகாருண்யம் பகுதியை அப்படியே வாசித்து பலரும் பதிவுகளை வெளியிட்டுள்ளார்கள். அவற்றை கேட்டும் அறிந்து கொள்ளலாம். இந்த இயற்கை உண்மை என்னும் யூடியூப் சேனலிலும் சில பதிவுகளில் சில பத்திகள் மட்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி இடம்பெற்றிருக்கும். இருப்பினும் அவரவருக்கு ஏற்றபடி அவரவர் விருப்பப்படி கேட்டு தெளிந்து உண்மை அறிதல் நலம் பயக்கும். இப்படிப்பட்ட ஜீவகாருண்ய அனுசரிப்பே தீராத வியாதிகளுக்கு நல்ல மருந்தாக அமையும். தீர்க்காயுளை உண்டு பண்ணும் மற்றும் பல பல நன்மைகளை உண்டு பண்ணும். தவிரவும் எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது என வள்ளல் பெருமானார் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். ஆனால் இத்தகைய பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவித்தல் என்னும் ஜீவகாருண்ய அனுசரிப்பை உண்மை இரக்கத்தினாலும் உண்மை கருணை மேலிட்டும் உண்மை அன்போடும் எவ்வித பிரதிபலன்களும் கருதாமல் புரிதல் வேண்டும். இதில் எவ்வித ஆடம்பரமும் ஆரவாரமும் சத்தியமாக கூடாது. ஒருவேளை அப்படி இருப்பின் அது உண்மையான ஜீவகாருண்ய அனுசரிப்பாக இருக்க முடியாது. எனவே அதனால் எவ்வித பயனும் கிடையாது. தற்காலிகமாக வேண்டுமானால் அவருக்கு பேர் புகழ் கிட்டலாம், அவ்வளவுதான். எனவே பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவித்தல் என்னும் ஜீவகாருண்ய அனுசரிப்பு என்னும் உண்மை உபாயத்தை நாம் உண்மையாக அவரவர் தரத்திற்கு தக்கபடி புரிந்து நாம் செய்த தீவினைகளின் பயன்கள் நம்மை வந்து சேராமல் நம்மை காத்துக்கொள்வோம் என்றும், இத்தகைய உண்மையான ஜீவகாருண்ய அனுசரிப்பே உண்மை கடவுள் வழிபாடு என்றும் அறிந்து தெளிந்து உணர்ந்து அவ்வழியே நல்வாழ்வு வாழ்வோம். தவிரவும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பகுதியில் அமைந்துள்ள இரு பத்திகளை மட்டுமாவது வாசித்தல் நலம் என்ற எண்ணத்தில் அவற்றை வாசிப்பதுடன் இப்பதிவு
நிறைவுறும். அந்த 2 பத்திகளின் வாசிப்பு தொடர்கின்றது. ஊன்றி கேட்கவும். பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாகக் கொண்ட ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது. பெருமழை, பெருங்காற்று, பெரும் பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. வீடு சிகை, அதாவது வைசூரி, அம்மை போன்ற நோய்கள், விஷக்காற்று, விஷஜுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா. அந்த ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள். அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள். ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகளது விளைநிலத்தில் பிரயாசை இல்லாமலே விளைவு உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும், உத்தியோகத்தில் கெடுதியில்லாத மேன்மையும் உண்டாகும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பிசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள். ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது. அடுத்த பத்தி. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய மேலான விரதமானது தேவர்கள், மனிதர்கள், பிரம்மச்சாரிகள், சமுசாரிகள், தவசிகள், சந்நியாசிகள், ஆண்ஜாதியர், பெண்ஜாதியர், வார்த்திபர், வாலிபர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் முதலிய யாவராலும் அவசியம் செய்யத்தக்கது என்பது கடவுள் ஆணை என்று அறிய வேண்டும். வாசிப்பு முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.